நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையலும் சேனல்ல இன்னைக்கு ஒரு வாழைப்பூ வடை பண்ணலாம்னு பார்த்தேங்க. இந்த வாழைப்பூட விஷயம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, இன்னைக்கு சென்னா அதை வச்சு பண்ணலான்னு. இது எனக்கு சொன்னவங்க, அவங்க பேரை சொல்லக்கூடாதுனாங்க. ஆனாலும் அவங்க சொல்லிக் கொடுக்க, அவங்க ஒரு விஷயம் சொல்லும்போது சொன்னாதான் நல்லா இருக்கும். பொள்ளாச்சிலேருந்து ஜோதிங்கிறவங்க, அவங்க அம்மா நான் இதை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக அவங்க நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் நம்ம செஞ்சது, நம்ம சேனலில் பார்த்தது இதெல்லாம் போட்டு நல்ல கமெண்ட் நல்லா பண்ணி அனுப்புவாங்க. அவங்க செஞ்சு பார்த்துட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான், அம்மா என் பேரெலாம் சொல்ல வேணா, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் பேரை சொல்லணும் அப்படின்னு. ரொம்ப நல்லா வருதுங்க இது. அதனால தான் ரெண்டாவது இந்த வடைக்கே ஒரு நல்ல வாழைப்பூ வடைங்கிற போதே ஒரு நல்ல ருசி கொடுக்கும். இந்த சென்னையில் பண்ணுற போது கூடுதலான ஒரு சுவையும் கொடுக்குது அதில். அதனால தான் எனக்கு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு கப்பு சென்னா, கருப்பு சென்னா, வெள்ளை இல்லை கருப்பு கொண்டக்கடலை, அதை தான் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அது மாதிரி ஊறினா நல்லா இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 3-4 மணி நேரம் ஊறப்படலாம். மினிமமாக ஒரு 1-1.5 மணி நேரமாக அது ஊறினா தான் நல்லா இருக்கும். இது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் அதை போட்டு முதல்ல அது போடுறதுக்கு முன்னாடி 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன். இதில் இந்த வடைக்கு நாங்கள் சோம்பு சேர்ப்போம். சோம்பு சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க உங்களோட விருப்பம், நீங்கள் சீரகம் வேணால் சேர்த்துக்கலாம். பட் இதுக்கு நாங்கள் சோம்பு தான் சேர்ப்போம். அதனால் இதை போடுறேன். இந்த மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரை பற்றி ஒரு சின்ன டிப்புங்க. நான் அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட இன்றைக்கி சொல்கிறேன். யூஸ்வலாக நம்ம கழுவும் போது நம்மளோட நேச்சர் என்னன்னா, நம்ம கழுவிட்டு எந்த பொருளுமே கவுத்து வைப்போம், தண்ணி வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம தூக்கி அப்படியே அடுக்கிறதோ துடைக்கிறதோ எது வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மிக்சி ஜாரை பொறுத்த மட்டும், இந்த மிக்சி ஜாரோட இந்த சர்வீஸ் சென்டர்லேயே எனக்கு சொன்னது என்னன்னா, மிக்சி ஜாரை ரொம்ப நேரம் கவுத்து வைக்காதீங்க. ஏன்னா பெண் எப்பவுமே பொருளால் நீங்கள் இப்படிலாம் தான் பண்ணுவீங்க. அதனால தான் டிப்பாக சொல்கிறேம்மா, நீங்கள் அடிக்கடி புஷ் மாத்துறீங்க. நீங்கள் மிக்சி ஜாரை கழுவும் போது கழுவிட்டு கவுத்து வச்சுடுங்க. கவுத்து ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷம் தண்ணி வடியை விட்டுட்டு உடனே திருப்பி வச்சு இந்த மாதிரி நேரம் நிற்க வச்சு காய விடுங்க. ஸோ இந்த இந்த புஷ் இருக்கு இல்லைங்களா, இதை சுற்றி தண்ணி நிற்காது. அந்த தண்ணி நிற்கும் போது தான் உங்களுக்கு அது சீக்கிரமே கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தண்ணி நிற்காம ஒரு 5 நிமிஷம் கவுத்துட்டு நிமித்து வச்சிருங்க அப்படின்னாங்க. அது நல்ல இன்னைக்கு வரைக்கும் அது பயனுள்ள விஷயமா இருக்குங்க. அதான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் தண்ணி இல்லாமல் இந்த பயர் ஊற வச்சிருக்க கொண்டக்கடலையை, சோம்பு, காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், அதோட சேர்த்துருவோம். இது நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரன்னு, ரொம்ப கரகரன்னு இருக்கக்கூடாது. இப்போ இதை அரைச்சிட்டேன், எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி பதமாக இருக்கணும். ரொம்ப நைஸாக வேணாம், ரொம்ப குறக்குறன்னு வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாருங்க, இந்த மாதிரி. தண்ணியே ஊற்றலை, நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ இதில் வாழைப்பூவை நறுக்கி வச்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம், புழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. சில நேரங்களில் தட்டுறதுக்கு சிரமமாக போயிடும், உதிர்ற மாதிரி இருக்கும். அப்போ துளியோண்டு தண்ணியை தெளித்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட் முதலே தண்ணி ஊற்றிடாதீங்க. அதோட சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதனால சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 3 இந்த இது இருக்கு இல்லைங்களா, சாப்பர், அதில் போட்டு வச்சுருக்கேன். 4-5 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டு சாப்பர்லேயே அதே போடாமல் நசுக்கி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தகுந்த உப்பை நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு கலந்தாச்சு. நீ வடையை தட்டி போட்டு எண்ணெய் ரெடியாக இருக்கு. நான் எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்க, நல்லா அழுத்தி உருட்டுங்க. அவ்வளோதான். இப்போ தீயை நல்லா கொஞ்சம் குறைச்சிக்குங்க. வடையை போட்டுட்டு உடனே கிளறக்கூடாது. நல்லா வடையை போட்டுட்டு உடனே கிளறாமல் கொஞ்சம் நேரம் கழித்து கிளறணும். அதனால் அது வரைக்கும் தீயை குறைச்சி வச்சு நிதானமாக வேக விடணும். இதில் ஒரு 7-8 வடைக்கு மேலே போடலாம்.
அந்த மாதிரி போட்டிங்கன்னா மொறுன்னு இருக்கும் நல்லா. இந்த தண்ணி சேர்க்காம இருக்கும்போது பாருங்க இந்த வெங்காயத்தில் உள்ள ஈரம் இதெல்லாம் சேர்ந்து எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்க இது ஃபுல்லாக ஏறக்குறைய ஒரு 10-12 வடையே போட்டுட்டேன். நான் சின்னதாக தானே போட்டிருக்கோம், அதனால நான் இன்னும் வடையை திருப்ப எதுவும் பண்ணலைங்க. நிதானமாக ரொம்ப குறைச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா மீடியமை விட கம்மியாக அது குறைச்சிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது லேசாக மேலே எழுப்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மெதுவாக திருப்பி விடலாம். இப்போ பாருங்க மெதுவாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பாருங்க வருது பாருங்க, இந்த மாதிரி வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் இதை அதே மாதிரி இந்த அது மசால் வடை மாதிரி இருக்க மாதிரி இருக்கணும். ஆனால் நம்ம யூஸ்வலாக வந்து சோம்பை தவிர வேறு எதுவுமே இங்கே சேர்க்க மாட்டோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எதுவும் கிடையாது, வெறும் சோம்பு மட்டும்தான். அந்த மாதிரி போடும்போது அந்த வாழைப்பூட வாசனை டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் மேலே எழுந்திருக்கு பாருங்கள், எல்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்றா வருது. அதனால் இப்போ தான் மெதுவாக திருப்பி விடணும். இது ரொம்ப வந்து தீயை ரொம்ப குறைச்சிட்டு அப்புறம் கரண்டியை போட்டு தொலாவினா அப்படியே உந்து போயிடும். அதனால் நம்ம மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பாருங்க கொஞ்சம் தீயை தூண்டிக்கிறேன். இப்போ கரெக்டாக எல்லாம் மேலே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துலையும் கொஞ்சம் தீயை தூண்டணும் அப்படின்னா கரெக்டாக இருக்குது. இந்த நேரத்தையும் கரண்டியை போட்டு ரொம்ப தொலாவிடாது, லேசாக பரட்டி விடுங்க ஒன்றொன்னா. இப்போ சரியாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம நல்லா பரட்டி விட்டு எடுக்கலாம். அப்போ நம்ம தைரியமாக போடலாம். இந்த பாருங்க இந்த மாதிரி, அவ்வளோதான். இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு நல்லா ஒரு கரண்டியை போட்டு செவக்க விட்டு எடுக்கணும். இது ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து நம்ம மசால் வடை மாதிரி நல்லா செவந்து அப்படியே அந்த மாதிரி வராது, இளம் சிவப்பாக தான் இருக்குது. ரொம்ப நேரம் விட்டோம்னா வருது, ஆனால் அதில் ரொம்ப பொறுப்புன்னு இருந்தாலும் நல்லா இல்லை. உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக வெளியில் நல்லா முறுமுறுன்னு இப்படி இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். நல்லா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கூட வெந்து வந்திருக்கு. ஆனால் இந்த சைஸ் போட்டால் தாங்க தேவலாம். வேணும்னா திரும்ப கூட வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டோம்னா அது அப்படியே ஒன்றை உடைப்பாங்க வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம். ஸோ இந்த சைஸில் போட்டால் நல்லாயிருக்கும். நல்ல வாசமாக சூப்பராக இருக்குது. நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு விட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மேடம் ரொம்ப நல்லா வந்திருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷம் எனக்கு. நாங்கள் செய்கிறது எல்லாமே ஆஹா நம்ம நல்லா செஞ்சுருக்கோம் அப்படின்னு நிச்சயமாக தோணும். கடவுள் நல்லா அமைஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பலம் கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ அந்த வடையை பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நல்ல ஒரு சென்னா வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இது நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மீண்டும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.